துளாராசி நேயர்களுக்கு 2026 ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சியாக இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு குரு பார்வை நேர் பார்வை இல்ல. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்ட விருச்சிக ராசிய பார்க்க போறார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் நடக்கும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம். ஃப்ளாட்டை வைத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம். அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்திர சொத்துக்கள் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். புதுசா ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார்னா, பார்ட்னர்ஷிப் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், இல்லை அவங்களோட சரி போகிறேன் சாப்பிட்டு போகிறேன் விடு அப்படின்னு, அது உங்களால் முடியாது. ஆகவே நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா, இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு பேங்க் லோனு அல்லது வேறு எங்கேயாவது ஒன்று வாங்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணமே ஒழிய தேவையில்லாத போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஆரோக்கியம் இது வரைக்கும் கெடுத்துக்கிட்டு இருந்தது. சில பேருக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கும். அந்த ஆப்ரேஷன்லாம் போயிடும். மருந்துலேயே சரியாக போயிடும். அதுக்காக நீங்கள் ஏதாவது கை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இதை வேப்பிலை அரைச்சி சாப்பிட்லாமா, மஞ்சள் தடவிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். டாக்டரை போய் பாருங்கள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்க ஒரு 3 நாள் டேப்லெட் கொடுத்தாங்கனாலே சரியாக போயிடும். உங்களுக்கு முதல்ல ஆரோக்கியம் வந்துடும், பணம் வரும், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாகனங்கள் வாங்கலாம். இப்படின்னு நான் சுப பலனாக சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு நீங்கள் உறுதிமொழி கொடுத்து ப்ராமிஸ் பண்ணி அதில் மாட்டிக்காதீங்க.